இந்தம்மா எல்லா மோமோவையும் சாப்பிட்டு கடைசியா ஒரு மோமோ வாயில வைக்கிறாங்க. அது குழந்தை மாரி அழுகுது. அச்சச்சோ! என்னடான்னு பார்த்தா அது உண்மையான குழந்தையாவே மாறிடுச்சு. அந்த மோமோவோட சாஃப்ட்டான ஃபேஸ பார்த்து இவங்க மனசு இறங்கியே போச்சு. அத ஒரு குழந்தை மாரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. எங்க போனாலும் அந்த மோமோவ கூட்டிட்டே போறாங்க. 2 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்படியே நாட்கள் நகர நகர அந்த மோமோவும் நல்லாவே வளர்ந்துடுச்சு. பெரிய பையனானனால அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவங்க அம்மாவோ வேணாம், அங்கெல்லாம் போனா உனக்கு அடிபடும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரியே அடியும் பட்டுருச்சு. அடிப்பட்ட மோமோவை தேய்ச்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராங்க. அந்த மோமோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அவர் ரூம்குள்ள விடவே மாட்டேங்குது. குழந்தையா இருக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவோ அம்மா கூட இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வாட்டி மோமோ அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு போகுது. அவங்க அம்மா ஆசையா டின்னர்லாம் செஞ்சு வச்சா கூட சாப்பிடாம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடுது. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் என்னோட ஒய்ஃப்ங்குது. அவங்க அம்மா ஷாக்க குறையறதுக்கு முன்னாடியே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், தனி கொடுத்தனுங்குது. கடுப்பான அம்மா உன்னை சும்மா விட்டாதானு அதை எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு இப்ப திரும்பி அழுகுறாங்க.